2025ல நீங்கள் ஒரு டேட்டா ப்ரொஃபஷனல் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த முதல் படிம்பாங்கள்ல வீடு கட்டுறதுக்கான முதல் படி அந்த மாதிரி உங்கள் டேட்டா கரியருக்கான முதல் படியாக என்ட்ரி லெவலில் இருக்க ஃபர்ஸ்ட் ரோல் வந்து டேட்டா அனலிஸ்ட் தான். ஸோ டேட்டா அனலிஸ்ட் வந்து ரொம்ப பாப்புலரான ஹாட்டஸ்ட் ஜாபாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டேட்டா இருக்குங்க எல்லாருக்கிட்டையுமே. கம்பெனிஸ், கவர்மெண்ட், பேங்க்கு, ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டொமைன் அப்படிங்கிறத தாண்டி பர்சனலாக ஆஸ் அ இண்டிவிஜுவலாக நம்ம வீட்டிலேருந்து நம்ம யோசிப்போமே, நம்ம வீட்டில் போடுற இந்த பால் பாக்கெட் கணக்கு, நம்ம மாதம் மாதம் போடுற இந்த பட்ஜெட் கணக்கு, நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்லணுன்னா நம்ம டெய்லி நமக்கு ஒரு டைம் டேபிள் கூட போடுவோம்லங்க. 9 மணிக்கு எழுந்திரிக்கணும், இந்த மீட்டிங் இருக்குது, 10 மணிக்கு அந்த மீட்டிங் இருக்குது, 1 to 2 லஞ்ச் பிரேக், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையுமே நம்ம ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ட்ராக் பண்ண அந்த எல்லா டேட்டாவுமே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்ருக்கோம். இந்த டேட்டாவை அப்படியே வச்சுட்டு இருந்தோம்னா அதுலேருந்து ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது இல்லையா? இந்த டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஃப்யூச்சரில் நமக்கு நாளை பின்ன தேவை இருக்குது அப்படின்றப்ப டேட்டா கிட்டேருந்து அதுக்கான ஆன்சரை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெசிஷன் எடுத்தோம்னா இது இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் இல்லையா? அதுதானே டேட்டாவோட பர்பஸே. ஸோ அதை தான் இந்த டேட்டா அனலிஸ்ட் வந்து பண்ணுவாங்க பேசிக்லி. ஸோ டியர் டேட்டா அனலிஸ்ட் 2025, வணக்கம். இது டேட்டா சயின்ஸ் வித் கீர்த்தி. இன்றைக்கி செஷன் உங்களுக்காக தான். நீங்கள் ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஆகணும்னா என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக ஒரு சிலபஸை ஃபாலோ பண்ணணும், எல்லா டாபிக்ஸையும் முடிச்சதுக்கப்புறமா எப்படி உங்களுக்கு நீங்களே டெஸ்ட்டு வச்சுக்கணும், ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு ஜாப்க்கு போகணும் அப்படின்னா என்ன மாதிரி ரெஸ்யூம் பில்ட் பண்ணி வச்சுருக்கணும், இன்டர்வியூவில் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, அதை நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், கம்பெனிஸ்க்கு என்ன மாதிரி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த எல்லா டிப்ஸையுமே வித் ரிசோர்ஸஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரைட், ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் என்னென்ன லைஃப் சைக்கிள் இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதுதான் டேட்டா அனலிஸ்ட் ப்ராஜெக்டோட லைஃப் சைக்கிளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெக்வயர்மெண்ட் கேதரிங். ஸோ ரெக்வயர்மெண்ட் கேதரிங் அப்படின்றது ஒரு பிஸ்னஸ்க்கும் வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு அண்ணாச்சி கடை எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அண்ணாச்சிக்கு அந்த டேட்டா கிட்டேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் தேவையாக இருக்கும், அவருக்கு மாதம் எப்படி வந்து சேல்ஸ் அதிகப்படுத்துறது, எந்தெந்த ப்ராடக்ட்லாம் அதிகமாக விற்கிது, எதெல்லாம் வந்து விற்கிறதே இல்லை, இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கும். இதுவே நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், வேறு ஒரு டொமைன்லேருந்து எடுத்துக்கலாம். ஒரு ஃபுட் செக்டார்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆச்சி மசாலான்னா சக்தி மசாலான்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு புதுசாக ஒரு மசாலா வந்து இன்வென்ட் பண்ணணும், லைக் மார்க்கெட்டில் புதுசாக விடணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பழசில் எந்த மசாலாலாம் வந்து அதிக ரேட்டிங்கில் இருக்குது, ஸோ என்ன மாதிரி ஃபுட்டு வந்து மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க, எந்த மாதிரி ஃப்ளேவர் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த டேட்டாவெல்லாம் அவங்க அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டொமைனுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எந்த கம்பெனிக்கிட்ட போய் வேலை பார்க்குறோமோ, யாருக்காக வேலை பார்க்குறோமோ, அவங்க டேட்டா செட்டில் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அதை தான் வந்து ரெக்வயர்மெண்ட் கேதரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெக்வயர்மெண்ட், அதாவது பிஸ்னஸ் நம்மக்கிட்ட கொடுக்குற அந்த ரெக்வயர்மெண்ட்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சில பிஸ்னஸஸோட கேஸ் ஸ்டடிஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன புரியும்னு கேட்டிங்கன்னா, ஓகே டிஃப்ரெண்ட் பிஸ்னஸஸ்க்கு வந்து என்னென்ன மாதிரி மெட்ரிக்ஸ் தேவைப்படுது, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு புரிஞ்சது அப்படின்னா ஸோ தட் அந்த டேட்டாவை பார்க்கும்போது அதுலேருந்து என்னென்ன மாதிரி டேஷ்போர்ட் வரையலாம், என்ன மாதிரி சார்ட் போட்டு காட்டலாம், எப்படி காமிச்சா அண்ணாச்சி வந்து இம்ப்ரெஸ் ஆவாப்ல அப்படின்றதுலாம் நமக்கு புரியும் இல்லையா? ஸோ அதுக்காக இந்த 4 வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரைட், அண்ணாச்சி வந்து அவரோட ரெக்வயர்மெண்ட்லாம் சொன்னதுக்கப்புறமா அஸ் அ டேட்டா அனலிஸ்ட்டாக நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவாக இருக்கும், முதல்ல நீங்கள் டேட்டாவை வந்து காமிங்க அண்ணாச்சி, அதுக்கப்புறமா அதில் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? ஸோ டேட்டா வந்து எங்கே வச்சுருப்பாங்கங்க? டேட்டாவை வந்து கண்டிப்பாக ஒரு டேட்டா பேஸில், டேட்டா வேர் ஹவுஸில் சேஃபாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டேட்டா பேஸ் கூட நம்ம வந்து பேசணும் அப்படின்னா நமக்கு SQL வந்து தெரியணும். SQL ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். ஸோ SQL வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக இதை வந்து நான் கொஞ்சம் குரூப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ டேட்டா வந்து எப்படி வந்து ஃபஸ்ட்டு ஃபெச் பண்ணுறது, அதை எப்படி வந்து லொக்கேட் பண்ணுறது, என்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போட்டு நமக்கு தேவையான டேட்டாவை மட்டும் எடுத்துக்கிறது, அண்ட் டேட்டா பேஸில் வந்து இண்டெக்ஸிங் எப்படி பண்ணுறது, டேட்டா பேஸில் நார்மலைசேஷன் எப்படி பண்ணுறது, சப்குவரி எப்படி எழுதுறது, ஜாயின்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி கொத்தாக வந்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஒன்றொன்னே ஒரு சாப்டராக நினச்சி மொத்தமாக முடிச்சுட்டு கொஞ்சம் queries வந்து எழுதி பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் வந்துட்டு டேட்டா லேமர் அப்படின்னு ஒரு சைட் வந்து இருக்குங்க. இதில் வந்து டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் வந்து மார்க்கப்பில் கேட்பாங்க இல்லையா, SQL
SQLல கொஷின்ஸ் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி கேட்கும்போது நம்ம இன்ஸ்டண்ட்டாக query வந்து எழுதி அவங்களுக்கு ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் லைவாக வந்து SQLலாம் இன்ஸ்டால் பண்ணாமல் அந்த வெப்சைட்லேயே வந்து டைப் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை வேலிடேட் பண்ணியும் சொல்லும். இந்த மாதிரி நீங்கள் SQL படிச்சுட்டு ரிவிஷனும் பண்ணிக்கலாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் தியரிட்டிக்கலாக SQL ஏதாவது கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றா அதை வந்து ஆன்சர் பண்ணுன்றதுக்காக டேட்டா கேம்ப் அவங்களோட ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ் டேட்டா கொஷின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம் இல்லையா, கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதில் சில பட்டி டிங்கரிங் வேலை பார்க்குறதுக்கு அண்ட் டேட்டா வந்து டிஃப்ரெண்ட் சோர்சஸ்லேருந்து எடுத்து மர்ஜ் பண்ணுறதுக்கு அதுக்காக கண்டிப்பாக வி ஷுட் நோ அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் தட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் ஆப்வியஸ்லி வந்து பைத்தான். பைத்தான் கற்றுக்கிறது உங்களுக்கு இங்கே டேட்டா அனலிஸ்ட் ரோலில் வேணால் அவ்வளவா நீங்கள் யூஸ் பண்ணலை, அதனால் தேவைப்படலை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் கோயிங் ஃபார்வர்ட் இதுதான் வந்து முதல் படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ டேட்டா சயின்டிஸ்டா, டேட்டா இன்ஜினியரா, ஏஐ இன்ஜினியரா, MLOps இன்ஜினியரா, இந்த மாதிரி டேட்டா கரியரில் அடுத்து நீங்கள் ஜம்ப் ஆகணும், மேலே மேலே ஏறணும் அப்படிங்கும்போது பைத்தான் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ பைத்தானில் நீங்கள் கவர் பண்ண வேண்டிய அந்த 10 டாபிக்ஸ் அண்ட் இது எல்லாத்தையுமே வந்து ஆல்ரெடி நான் பைத்தானின் 10 வீடியோஸில் நம்ம சேனல்லே கவர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் ஆட் பண்ணுறேன். நம்ம SQLலாம் யூஸ் பண்ணி அண்ணாச்சியோட டேட்டா செட்டை எடுத்துட்டோங்க, டேட்டா பேஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த டேட்டா செட் வந்து ஒரு எக்ஸல் ஃபைலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து நம்மளோட வேலை என்னென்னா இந்த டேட்டா வச்சுட்டு அவர் ரெக்குயர்மெண்ட் கொடுத்தார்ல, அந்த ரெக்குயர்மெண்ட்டில் என்னென்ன பாசிபிள், எதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்யூஷனை வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த என்ட்ரி லெவலில் வந்து பார்த்தோன்னா அண்ணாச்சியோட கடை ரொம்ப சின்ன கடை, அவர் லோக்கலில் தான் கடை வச்சுருக்காரு, உள்ளூருக்கு மட்டும்தான் சப்ளை பண்ணுறாரு. அதனால அவரோட டேட்டா செட் சைஸ் ரொம்ப சின்னதாகவே தான் இருக்குது. நம்ம எல்லா வேலையும் எக்ஸல்லே தான் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ எக்ஸலில் பண்ணணும் அப்படிங்கும்போது நமக்கு எக்ஸலோட பேசிக்ஸ், எக்ஸல் எப்படி ஃபார்மேட் பண்ணணும், எப்படி ஃபில்டர் பண்ணணும், எக்ஸலில் 2-3 டேபிளை எப்படி கம்பைன் பண்ணுறது, என்னென்ன மாதிரி லுக்கப்ஸ்லாம் இருக்குது, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டாபிக் எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணிடணும். எக்ஸல் நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா எக்ஸலில் அந்த ஃபார்முலாஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக Vertex 42 அப்படின்னு ஒரு சைட் இருக்குது. அதில் வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸல் டெம்ப்ளெட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்கங்க. ரொம்ப மினிமலாக, அதாவது ஃபேமிலி பட்ஜெட்டு பிளானு, அப்புறமா வந்து கொஞ்சம் கம்பெனி வைஸில் பார்த்தோன்னா அவங்களோட ரெவென்யூ பிளானிங், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து டெம்ப்ளெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ஃபார்முலாஸ் வந்து அதில் இருக்குது. நீங்கள் ஒரு ஷெல்லுக்கும் போயிட்டு எப்படி ஃபார்முலா எழுதியிருக்காங்க, என்ன மாதிரி ஃபார்முலா எழுதலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா கிடைக்கணுன்றதுக்காக இதை நான் சொல்கிறேன். நீங்கள் அதில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ணாச்சிக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம சொல்யூஷன் டிசைன் பண்ணுறதுக்காக எக்ஸலில் இருக்க அந்த பேசிக்கான சார்ட்ஸ் அண்ட் கிராஃப்ஸ் அதவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சார்ட்ஸு கிராஃப்ஸ் எல்லாம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த டச் ஆஃப் மேக்ஸ் வந்து வேணும் இல்லையா. ஸோ வி நீட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அந்த பேசிக்கான கான்செப்ட்ஸுங்க, மீன், மீடியன், மோடு, பெர்சன்டைல், குவார்டைல், அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து தெரிஞ்சிருக்கணும். அதை தான் இந்த 7 டாபிக்ஸில் பேசுகிறாங்க. ஸோ இதில் சில டாபிக்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சேனலில் கவர் பண்ணியிருக்கேன். அது பிடிக்கலனாலும் வேறு ரிசோர்ஸஸில் யூ கேன் லேர்ன். பட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இந்த கான்செப்ட்ஸ்லாம் நெக்ஸ்ட் படிச்சுக்கணும் நம்ம. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த எக்ஸல் டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம அண்ணாச்சிக்கு சூப்பராக வந்து ஒரு சொல்யூஷன் வந்து டிசைன் பண்ணி கொடுக்குறீங்க. இதை பார்த்துட்டு பயங்கர இம்ப்ரெஸ் ஆன அண்ணாச்சி என்ன பண்ணுறாரு, நீ என் மளிகை கடைக்கு மட்டும் இல்லை, என்னோட தோட்டம், துறவு, வீடு, அதுக்கப்புறமா நான் வச்சுருக்க ஆடு, மாடு, இந்த மாதிரி எல்லாத்தோட ஃபினான்ஸ் ரிப்போர்ட்டும் உங்ககிட்ட நான் தரேன். அதாவது அதில் மாதம் எவ்வளோ வந்து எனக்கு வருமானம் வருது, அதுக்கு நான் எவ்வளோ வந்து செலவு பண்ணுறேன், இந்த டீட்டெயில்ஸ்லாம் தரேன். எனக்கு இதை வச்சுட்டு இந்த 2025 இருக்கு இல்லையா, இந்த இயருக்கு நான் வந்து பட்ஜெட் பிளான் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி கொடு, அதுக்கான கிராஃப்ஸ்லாம் வரைஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ முன்னாடி மளிகை கடை தான், ஒரே ஒரு டிபி டேபிள் தான், அதுலேருந்து நம்ம எல்லாத்தையும் கிராஃப் வரைஞ்சு கொடுத்துட்டோம். இப்போ வந்து டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ், ஸோ டிஃப்ரெண்ட் டேபிள் அண்ட் டிஃப்ரெண்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண வேண்டிய நீட் இருக்குது. இந்த மாதிரி தேவைக்காக தான் நமக்கு நிறைய டேட்டா விஷுவலைசேஷன் டூல்ஸ் இருக்குது, பவர் பிஐ, டேப்லூ, அந்த மாதிரி. ஸோ இது ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை கண்டிப்பாக. ஆனால் இப்போ வரப்போகிற காலத்தில் வந்து பவர் பிஐ வந்து எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ பவர் பிஐக்கான ரிசோர்ஸஸ் தான் நானும் வந்து எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பவர் பிஐ அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேருங்க. நம்ம எக்ஸல் மாதிரி நம்ம சிஸ்டமில் நம்மளும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இதில் பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நிறைய டேபிள்ஸ், அதாவது டேட்டா வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்லேருந்து நம்ம லோட் பண்ணி எல்லாத்துக்கும் நாமளே வந்து என்ன சொல்கிறது, டேட்டா மாடலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேட்டா மாடலிங்னா டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ்லேருந்து நமக்கு பல இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. அதாவது நம்ம அண்ணாச்சியோட எக்ஸாம்பிளில் மளிகை கடை, அப்புறம் ஆடு மாடு வச்சு அவர் பண்ணுற அந்த பால் வியாபாரம், வீட்டை அவருக்கு ரெண்ட் கொடுக்குறதுல வர அந்த ரெவென்யூ, இந்த எல்லா அமௌண்ட்டையுமே சேர்த்தா தான் அவருக்கு பெட்டரான ப்ராஃபிட் பிளான் வந்து நம்ம கொடுக்க முடியும். பட் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டேபிள்ஸில் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு விதத்தில் கனெக்ட் பண்ணணும். ஸோ தட் அந்த கனெக்ட் பண்ணுற அந்த இதை தான் வந்து டேட்டா மாடலிங்
மாடலிங் அப்படின்னு இங்கே டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. அதான் வந்து பவர் பிஐயோட ப்ளஸ். எக்ஸலில் இவ்வளோ அட்வான்ஸ்டாக பண்ண முடியாது இல்லையா? ஸோ டிஃப்ரெண்ட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அலாங் வித் தட் அந்த டேஷ்போர்ட்ஸ் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுவுமே வந்து எக்ஸல் மாதிரி ரொம்ப பேசிக்காக இல்லாமல் ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குன்னு தனியாக வந்து ஒரு query லாங்குவேஜ் இருக்குது. நம்ம எக்ஸலில் ஃபார்முலாஸ் எழுதுவோம்ல அந்த மாதிரி இங்கே அந்த query லாங்குவேஜை DAXன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்றுக்கும் ஒரு செக்ஷனுக்கும் நான் வந்து ரிசோர்ஸஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 10 to 12 டாபிக்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா ஓவர்வியூ மாதிரி பார்த்துட்டு இதில் வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்சனலாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணி பாருங்க அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதுக்கு வந்து நிறைய யூடியூப் ரிசோர்ஸஸ் இருக்குங்க. ரொம்ப சூப்பரான ரிசோர்ஸஸே நிறைய இருக்குது. சந்து அவரோட யூடியூப் சேனல் வந்து செம மாசாக இருக்கும். அதை பார்த்து தான் நான் வந்து நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இன்னொரு முக்கியமான சேனல் கோட் பேசிக்ஸ். ஸோ கோட் பேசிக்ஸ் அவங்களும் வந்து நிறைய எண்ட் டு எண்ட் பவர் பிஐ ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணி அவங்களோட சேனலில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் வந்து வீடியோவாக போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச டேட்டா செட்டில் நீங்கள் என்ன இன்சைட் எடுக்கணுமோ, அண்ணாச்சி கடை மாதிரி, அண்ணாச்சி பிஸ்னஸ் மாதிரி உங்களை எது இன்ட்ரெஸ்ட் பண்ணுதோ அதுக்கு வந்து நிறைய டேஷ்போர்ட்ஸ் பில்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் பி மோர் ப்ரிப்பேர்ட் இன் திஸ். அதிலிருந்து அழகாக இன்சைட் எடுத்து அது எல்லாத்தையுமே டேஷ்போர்ட்ஸாக வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த டேட்டா அனலிஸ்ட் ப்ராஜெக்டோட லைஃப் சைக்கிள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபீட்பேக். ஸோ ஃபீட்பேக் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, நம்ம அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட வந்து ஒரு வேலையை ஒப்படைச்சார்ல அண்ணாச்சி, அவர்கிட்ட போய் இதெல்லாம் கொடுத்துட்டு அவருக்கு தகுந்த மாதிரி இன்னும் ஏதாவது மாடிஃபிகேஷன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணணுன்னா பண்ணித்தரலாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இதை வந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறது, இன்றைக்கி இந்த டேட்டாக்கு பண்ணிட்டோம், நாளைக்கு டேட்டா மாறிச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒரு வாட்டியும் இப்படி டேட்டா அனலிஸ்ட்டை கூப்பிட்டு பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ பவர் பிஐயில் நம்ம என்ன பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா நம்ம ரிப்போர்ட்ஸை வந்து ரியல் டைமில் வந்து ரெஃப்ரெஷ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் அந்த ப்ராஜெக்டோட எண்ட் என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு டேஷ்போர்ட் பில்ட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க எப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அவங்களோட டேட்டா செட்டில் இருக்க அந்த காலம்ல இருந்து அதோட விஷுவலைசேஷன் அப்போதைக்கு அது என்ன வேல்யூவோ அது வந்து அழகாக அப்டேட் ஆகி காமிக்கும். ஆல்ரைட், டேட்டா அனலிஸ்ட்கான ஸ்கில் செட்டை நீங்கள் பில்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நீங்கள் இன்டர்வியூக்கு ரெடி ஆகணும் இல்லையா, அந்த டைமில் நீங்கள் ஏஐயோட ஹெல்ப்பை வந்து எடுத்துக்கலாங்க. சாட் ஜிபிடி இருக்கு இல்லையா, ஸோ சாட் ஜிபிடியில் போய் இந்த மாதிரி டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு நான் அப்ளை பண்ணுறேன், ஸோ அதுக்கான எஸ்கியூஎல் மார்க்அப் டெஸ்ட் வை எனக்கு, அண்ட் அதுக்கான எக்ஸல் ஃபார்முலாஸ் வந்து டெஸ்ட் ஏதாவது வை, இந்த மாதிரி கேட்கலாம். இதை நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆன்சர் தெரியாத பட்சத்தில் அதுக்கிட்டே ஆன்சரும் கேட்கலாம். ஸோ ஒரு ஸ்டடி படி மாதிரி நீங்கள் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிவிட்டு உங்களை நீங்களே வந்து டெஸ்ட் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜாப் ஹண்ட் ரெண்டு விஷயம் கண்டிப்பாக தேவைப்படும். ஒன்று வந்து ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம், இன்னொன்று வந்து ஒரு வெப்சைட், போர்ட்ஃபோலியோ வெப்சைட். ஓகே, ஸோ ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம், ஏடிஎஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டம். ஸோ இப்போ கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட வர எல்லா ரெஸ்யூமையும் வாங்கிட்டு ஏடிஎஸ் சிஸ்டம் கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ரெஸ்யூம்லாம் இருக்கோ அதை மட்டும்தான் சார்ட் அவுட் பண்ணி இன்டர்வியூஸ்க்கு கூப்பிடுறாங்க. ஸோ இந்த ஏடிஎஸ் கிட்டேருந்து நம்ம தப்பிச்சு அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு ரெஸ்யூம் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கங்க. அதை வந்து சில ஏடிஎஸ் வெப்சைட்ஸ் வந்து இருக்குங்க, அதோட லிங்க்ஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கிட்ட கொடுத்துட்டு உங்களோட ரெஸ்யூமையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு உங்களோட ஏடிஎஸ் ஸ்கோர் வந்து ஹையாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கம்பெனிஸ் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அவங்களோட கீவேர்ட்ஸை உங்களோட ரெஸ்யூமில் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா ஸ்கோர் வந்து அதிகமாக வரும். ஸோ ஏடிஎஸ் ஸ்கோர் அதிகமாக ஆக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ரெஸ்யூமை வந்து கம்பெனிக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ கம்பெனிக்கு சென்ட் பண்ணுறதுலையுமே வந்துட்டு அகைன் உள்ளுக்குள்ளே அந்த கம்பெனியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் இருக்காங்க, அந்த மாதிரி யார்கிட்டையாவது ரெஃபரல் கேளுங்க. சம்டைம்ஸ் டைரக்ட்லி கோ டு த ஹெச்ஆர் அண்ட் டெல் லைக் இந்த மாதிரி ஓப்பனிங் இருக்குன்னு பார்த்தேன், நான் அதுக்கு எலிஜிபிள் நினைக்கிறேன், ஹியர் இஸ் மை ரெஸ்யூம் ஆர் ஹியர்ஸ் மை போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஹெச்ஆருக்கு வந்து வேலை மிச்சம் தான் இல்லையா, எனிவேஸ் வந்து அவங்களும் அந்த கேண்டிடேட் தான் தேடிட்டு இருக்காங்க. இஃப் யூ ரியலி ஹேவ் தட் ஸ்கில் கண்டிப்பாக வந்து அவங்க உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா போர்ட்ஃபோலியோ வெப்சைட். போர்ட்ஃபோலியோ வெப்சைட்னா ஒன்றும் இல்லை, நம்ம எப்படி அண்ணாச்சிக்கு வந்து டேஷ்போர்ட் பில்ட் பண்ணி கொடுத்து அவரை இம்ப்ரெஸ் பண்ணோம், அந்த மாதிரி கம்பெனிஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்களே உங்களோட பேரில் ஒரு வெப்சைட்டில் ஹோஸ்ட் பண்ணி ஷோகேஸ் பண்ணி காட்டுறீங்க. ஓகேவா? ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டுக்கும் நிறைய சாம்பிள்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது ஈஸிங்க, நீங்கள் கிட்ட பேஜஸ் யூஸ் பண்ணி ஃப்ரீயாகவே வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவும் எப்படி பண்ணுறது அப்படின்ற பிளாக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டையுமே வச்சுட்டு டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் அவுட் தேர், நாக்ரி இருக்குது, லிங்க்டின் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஓப்பனிங் ஐ எம் ரெடி டு ஒர்க், ஓப்பன் டு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஹண்ட்ல இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட விர்ச்சுவல் ப்ரெசன்ஸை வந்து அடிக்கடி மார்க் பண்ணிக்கணுங்க. ஸோ நிறைய வந்து செல்ஃப் ப்ரமோஷன் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, லிங்க்டின் இருக்குது, அண்ட் வேறு ஏதாவது பிளாக்ஸ் எழுதுறது, டெக்னிக்கல் பிளாக்ஸ், அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து உங்களோட நாலேஜை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் பில்ட் பண்ணுற டேஷ்போர்ட்ஸ், உங்களோட ப்ராஜெக்ட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ஷோகேஸ் பண்ணுங்கள். ஸோ தட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஜாப் ரோல்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது அவங்க உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்க, என்னென்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கீங்க, இதிலிருந்தே வந்து இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. See, not only the companies, data analystக்கு இன்னொரு boon என்னன்னு பார்த்தீங்கன்னா, you can start freelancing also. ஸோ டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியர்ஸ் அவங்கள காட்டியும் டேட்டா அனலிஸ்ட் அவங்களோட ப்ராஜெக்ட் ஸ்பேன் வந்து அந்த டியூரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதில் பர்ஃபெக்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட டேட்டா அனலிஸ்ட் ஸ்கில்ஸை பில்ட் பண்ணிவிட்டு பவர் பிஐ டேஷ்போர்ட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமாவே யூ கேன் ஷோகேஸ் யுவர் ஒர்க் இன் ஃப்ரீலான்சிங் சைட்ஸ், ஃபீவர், அப்வொர்க், அந்த மாதிரி எதுலையாவது உங்களோட ஒர்க்கை ஷோகேஸ் பண்ணிட்டு, எனக்கு இவ்வளோ சார்ட் பில்ட் பண்ண தெரியும், அதுக்கு நான் இவ்வளோ காசு வாங்குறேன், உனக்கு இந்த மாதிரி சார்ட் வேணும்னா நீ என்கிட்ட வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கிக் வந்து ரெடி பண்ணலாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அந்த இன்சைட்ஸ் பில்ட் பண்ணி கொடுக்குறது மூலயமா ரியல் லைஃப் டேட்டாவில் எப்படி வேலை பார்க்குறது அப்படின்னு நீங்களும் கற்றுக்குவீங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து கம்மியான காசில் யாரோ வேலையும் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் வின் வின் ஃபார் தெம். ஸோ நீங்கள் கம்பெனிஸ்க்கு வந்து ஜாப் ஹண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஃப்ரீலான்சிங் கொஞ்சம் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே வந்து கம்பெனிஸ்ட்டை காட்டுறதுக்கு பயங்கரமான டேஷ்போர்ட்ஸ் வந்து யூ கேன் பில்ட். ஓகே, இந்த ஸ்டடி பிளான் வந்து கம்ப்ளீட்லி என்னோட ஓன் நாலேஜில் நான் பில்ட் பண்ணது. இதில் ஏதாவது டாபிக்ஸ் வந்து மிஸ் ஆயிருந்தது, இன்னும் ஏதாவது சப் டாபிக்ஸ் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் படிச்சுக்கிறேன். அண்ட் இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா 2025 டேட்டா அனலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட உங்கள் டேட்டா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.